நான்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு 19ஆம் தேதி நடைபெறும் நிலையில் 18ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு அழைத்த ஸ்டாலினின் உளறல் பேச்சால் சூலூர் பகுதி மக்கள் குழப்பமடைந்தனர். அப்போது ஜப்பான் நாட்டிற்கு தாம் துணை முதலமைச்சராக இருந்ததாக ஸ்டாலின் கூறியதால் தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. நிலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின செய்திகளை தவறாக குறிப்பிட்டார். சட்டமன்றத்தில் திமுக அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை ஸ்டாலின் உலகி கொட்டியது அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் நெல் கொள்முதல் என்ற வார்த்தைகளை உச்சரிக்க முடியாமல் உளறி கொட்டினார். அரசு கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு பாருங்க. அரசு 87ஐயும் 9ஐயும் கூட்டினால் 107 என உளறி கொட்டிய ஸ்டாலினின் பேச்சு பலரையும் நகைப்புக்குள்ளாகி இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் திருவள்ளுவர் சிலை அவமதிக்கப்பட்ட நிலையில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதாக கூறி திமுக தலைவர் ஸ்டாலின் உளறியுள்ளார். ஸ்டாலினின் உளறல் பேச்சால் ஸ்டாலின் உளறி கூறியது. ஸ்டாலின் நெல் கொள்முதல் என்ற வார்த்தைகளை உச்சரிக்க முடியாமல் உளறி கொட்டினார். உளறி கொட்டிய ஸ்டாலினின் பேச்சு திமுக தலைவர் ஸ்டாலின் உளறியுள்ளார். அண்மையில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற பெண்மணி பஞ்சாயத்து தலைவர்களின் கூட்டத்தில் அவர் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக அவர் தரையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கூட்டத்தினுடைய தலைவர் இவரை தலையில் உட்கார வைத்திருக்கிறார். இது பெரிய கண்டனத்திற்குள்ளானது. மறுநாளே ஸ்டாலின் பரபரப்பாக அறிக்கை விட்டார். எடப்பாடி ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்தீர்களா? தாழ்த்தப்பட்ட பெண் எந்த இடத்தில் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாள் பார்த்தீர்களா என்றெல்லாம் ரொம்ப கடுமையாக ஒரு அறிக்கை விட்டார். அதற்கு அடுத்த நாள் அதிமுக காரன் ஒரு அறிக்கை விட்டான். அந்த மாதிரி அந்த பெண்ணை தரையில் உட்கார வைத்தவரே உன்னுடைய திமுக காரர் தான். அவர் தான் இங்கே துணைத் தலைவராக இருக்கிறார். அவர் தான் தரையில் உட்கார்ந்து ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியவர் என்று அவர் சொன்ன பிறகு இவருடைய வாயும் மூச்சும் அடங்கிவிட்டது. நான் கேட்கிறேன், அது எடப்பாடி என்று நான் நினைத்தேன். எடப்பாடி இல்லை, நம்முடைய கட்சிக்காரன் என்றால் அவன் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும். திமுகவில் இது போன்ற கருத்துடையவர்கள் கட்சியை விட்டு இப்பொழுதே வெளியே போய்விடுங்கள், திமுக அத்தகைய கட்சி அல்ல என்று உடனே பேச வேண்டாம். அவர் எடப்பாடி செய்திருப்பார் என்று கருதி எந்த குற்றத்திற்கும் எடப்பாடி தான் காரணமாக இருப்பார் என்று அவர் மீது பாய முடிந்த நீங்கள், செய்தவன் நம்முடைய கட்சிக்காரன் என்று தெரிந்த பிறகு அந்த பாய்ச்சல் ஏன் நின்று விட்டது? அதில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையை திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேர் விடுதலை குறித்து அரசியல் கட்சிகள் கோருவதில் நியாயம் இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 7 பேர் விடுதலையை திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 7 பேர் விடுதலை குறித்து அரசியல் கட்சிகள் கோருவதில் நியாயம் இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. he is nobody. ஒரு பொருட்டே இல்லை. he has no metal. he doesn't know anything. அவருக்கு ஒரு பொண்ணு தெரியாது. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டரா பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது. திமுகவை பற்றி தெரியாது. திமுக வரலாறு தெரியாது. எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. அவரை பொருட்படுத்தாதீங்க.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் செல்ஃபி எடுத்துக்கொள்ள முயன்ற ஆட்டோ டிரைவரை தாக்கிய காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திமுக ஜாதி வேறுபாடு பார்க்கப்படுதா சொல்லிருக்கீங்க. இது ஒரு லட்சம் தடவை கேட்டீங்க, லட்சம் தடவை சொல்லிட்டு நல்லா பாக்குறாங்க. ஜாதிக்கு ஒரு நீதி தலைப்பு. தைரியமா இருக்கிற எனக்கே இடுப்புல கைய வைக்கிறான்னு சொல்லி அந்த நகர செயலாளர் கேட்கறதுக்கு துப்பு இல்லைன்னா திமுகவுல எந்த பொம்பளை வந்து இருப்பா? நாங்க வளர்றது கண்டிப்பா கரூர்ல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல திமுக காரணங்களுக்கு. கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டியிடும்போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்போ அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நியூஸ் அவர்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் தான் சொன்னார். திமுக சேர்ந்தவர்க என்னை வந்து ராஜேஸ்வரி அவர்களும் கொடுமைப்படுத்தினாரு. நீ கீழே தான் உட்காரணும், நீ சேர்ல உட்காரக்கூடாதுன்னு சொன்னாப்புல. வெங்காயம் விளைந்தா பட்டறை கட்டி அந்த பட்டறை கட்டி லாரியில ஏத்தி அனுப்பிச்சிருவோம். அடுத்த நாள் காலையில மண்டிக்கு போவோம். யார் அவன் எழுதி போடுறானு? அந்த நாய் எழுதி போடு, அந்த நாய் எழுதி போடு, அந்த நாய் எழுதி போடு. போட்டியில தோத்துட்டு அப்புறமா நாச்சியப்பம் பாத்திர கடையில தன்னோட பேரை போட்டு கப்பு வாங்கின அதே மாதிரி தான் இருக்கு உதயநிதி போட்டிருக்கிற இந்த ட்வீட்டும். 7.5% இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை நடந்தது என்னன்னு விரிவா தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 27ஆம் தேதி நீட் தேர்வுல தேர்ச்சி அடைகிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் உள்ஒதுக்கீடு வழங்கப்படும்னு முதல்வர் சட்டப்பேரவையில் அறிவிச்சாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த உள்ஒதுக்கீடு எந்த அளவுக்கு எப்படி வேலை செய்யும் ஆராய தமிழக அரசு சார்பில் நீதிபதி பி கலையரசன் தலைமையில குழு அமைக்கப்படுது. ஜூன் 8ஆம் தேதி ஆய்வு செஞ்சு முடிச்ச பிறகு நீதிபதி கலையரசன் தன்னோட அறிக்கையை முதல்வர்கிட்ட நேரடியா வழங்குறாரு. ஜூன் 15 மற்றும் ஜூலை 14 ஆகிய தேதிகளில் நீதிபதி கலையரசன் தந்த பரிந்துரைகள் சம்பந்தமா அமைச்சரவை கூட்டங்கள்ல ஆலோசனை நடத்தப்பட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி 7.5% உள்ஒதுக்கீடு வழங்குறதுக்கான சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் முதல்வர் தாக்கல் செய்கிறாரு. தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அந்த மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக அவருக்கு அனுப்பி வைக்கப்படுது. சட்ட மசோதா அனுப்பி 2 வாரம் ஆன பிறகும் ஆளுநர் ஒப்புதல் வழங்காததால அக்டோபர் 5 மற்றும் அக்டோபர் 20 ஆகிய தேதிகளில் அரசு உயரதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து ஆளுநரை நேரடியாக சந்திச்சு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 22ஆம் தேதி மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அவகாசம் தேவைன்னு சொல்லி ஆளுநர் பதில் கடிதம் எழுதுறாரு. இதுக்கு மேல பொறுத்தா மருத்துவ கலந்தாய்வே முடிஞ்சு போகும்னு தெரிஞ்சதால சட்டப்பிரிவு 162A பயன்படுத்தி 7.5% உள்ஒதுக்கீட்டுக்கு தமிழக அரசே அரசாணை வெளியிட்டாங்க. அடுத்த நாள் ஆளுநரும் இந்த மசோதாவுக்கான ஒப்புதலை வழங்குறாரு. கிட்டத்தட்ட 7 மாச போராட்டங்களுக்கு பிறகு கிடைச்சிருக்கிற இந்த உள்ஒதுக்கீட்டுல திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன பங்கு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு யோசனையை கொண்டு வந்ததுல இருந்து கடைசியா அரசாணை வெளியிட்டது வரை திமுகவோட பங்குன்னு ஒன்னு இங்க இல்லவே இல்லை. நீட் தேர்வை பொறுத்தவரை ஸ்டாலினும் திமுகவும் பண்ணிருக்கிறது 2 விஷயம்தான். ஒன்னு, காங்கிரஸ் நீட் தேர்வை கொண்டு வந்தப்போ அதுக்கு ஒப்புதல் வழங்கினது. இன்னொன்னு, நளினி சிதம்பரத்தை ஏவி விட்டு நீட் தேர்வுக்கு ஆதரவா வாதாடி நீட்டை கட்டாயமாக்குனது. அவங்க செஞ்ச இந்த 2 காரியத்தால தான் நம்ம மாணவர்கள் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மறைச்சிட்டு அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறது மட்டும் இல்லாம அவங்க செஞ்ச காரியத்துக்கும் தன்னோட அப்பா பேர்ல பட்டா எழுதிக்க நினைக்கிறாரு இந்த விஷயம் அறியாத வாரிசு. திமுக காங்கிரஸ் கொள்ளை கூட்டணியை ஒழிக்க வேண்டும். அதற்கு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த அடியை விட 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த பலமான அடியை விட வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சம்மட்டி அடி கொடுத்து அந்த கூட்டணியை, கொள்ளை கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். திமுக காங்கிரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னேற்ற கழகத்தின் கட்சி தலைவராக இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்?
என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல. தோனி, நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். நானும் இந்த நேரத்துக்கு தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் ஷூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. அது மேல பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா. இந்த மாதிரி ஒரு புது ஒரு சக்தி, ஒரு மின்சாரம் மாதிரி, புது வெள்ளம், புது ரத்தம், அது சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு பாலமாக இருக்கணும். இதனால வந்து ஒரு மூமெண்ட் உருவாகணும், ஒரு எழுச்சி உருவாகணும். தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக இந்த பொறிச்சு அரிசி பிடிச்சி வெடிக்கணும். எனக்கு தெரியட்டும், அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வர ஜனங்க மனதில் முதல்ல வந்து மாற்றத்தை உண்டாக்கணும். கட்சியில வந்து அந்த பதவிகளை நீக்கணும், இளைஞர்கள் வரணும். கட்சி வேற ஆட்சி வேற நடக்கணும். யாரு தப்பு செஞ்சா கூட அது கரெக்ட் செய்வோம், திருத்துவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா பதிலிருந்து தூக்கி எறிவோம். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம். இப்போ இல்லைன்னா அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம். இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை.